அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கரூர் என்பது ஒரு கரும்புள்ளியா மாறியிருக்கு. இன்னைக்கு அத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தாவேகாவுடைய ஒரு மிகப்பெரிய கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு பணியாணை வழங்கிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூர்ல மிக பிரம்மாண்ட அளவுல திமுகவை வச்சு கொத்து புரோட்டா போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, அப்பாவு அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன ஒரு பத்திரிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் விஷயத்த பத்தி பொதுவான இடத்துல நம்ம பேசக்கூடாது. ஏன்னா, கரூர் விஷயம் சிபிஐ கையில இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. இப்பதான் அவர் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கிறாப்ல அப்பாவு அவர்கள். இவ்வளோ நாளா கரூருக்கு போகக்கூடாது, கரூர்ல சம்பவம் எதுவும் பண்ணக்கூடாது, கரூருக்குள்ளேயே நுழையக்கூடாது, கரூர்ல போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஆர்.எஸ். பாரதி இந்த மாதிரி ஆட்கள் வழக்கு போட்டிருந்தாங்க. நீதிமன்றம் நல்லா சம்பட்டியாலே அடிச்சு அனுப்பிச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடி போனாரு, அந்தா போனாரு, இந்தா போனாரு, தனி விமானம் பிடிச்சு போனாரு, கனிமொழி அக்கா வந்து பயந்து போனாரு, உதயநிதி அவர்கள் ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களே ரொம்ப மோசமா சித்தரிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். அப்ப கரூர் சம்பவத்தை பத்தி அதிக அளவுல பேசுனது யாரு? முழுக்க முழுக்க திமுக. இன்னைக்கு அப்பாவு அவர்கள் சொல்றாரு, கேஸ் சிபிஐல இருக்கு, யாரும் பேசாதீங்க அப்படின்றாரு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வந்து அதிமுக காரங்க நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. மதுரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரும்புள்ளியோட பையனான ஒருத்தர் வந்து சேர்றாரு. அது நம்மளுடைய நிர்மல்குமார் அவர்கள் வேணாம் அப்படின்றத சொல்றாரு. முதல்ல அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற மிகப்பெரிய பெருந்தலைகள் வந்து இன்னைக்கு அதிமுகல இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஆல்ரெடி பயணிச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா மாறுது புதுசா வந்து சேர்ந்தவங்க. எப்படி புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் மற்றும் பர்வேஸ்க்கு பிரச்சனை வந்துச்சோ, அதே போல தான் இன்னைக்கு மதுரையில சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் ராஜன் செல்லப்பா முன்னாள் மேயர் அவர்களுடைய மகனான ராஜ் சத்யன் அவர்கள் அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாரு சிடி நிர்மல்குமார் அவர்கள். ரைட்டு, அது என்னன்னா, மதுரையில எங்க நம்மளுடைய பவர் அப்படின்றது குறைஞ்சிருமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கருத்து. ஆல்ரெடி அழகிரியோட மகள் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள், கயல்விழி அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டு மதுரை மேயருக்கு அடி போட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட பேசிட்டும் போயிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இது சர்ச்சையாகவும் வச்சு, என்னடா அது திமுகவுடைய குடும்பத்துல இருந்து கலைஞர் அவர்களுடைய பேத்தி இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க அப்படின்னா திமுக கட்சி என்னவாகும் அப்படின்றது உண்மையிலே மதுரையை பொறுத்த வரைக்கும் அழகிரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடி தெளிவாகவே பேசியிருக்கோம். மதுரையில் திமுகவுடைய ஆதரவாளர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகிறது பிடிக்காம அழகிரி அவர்களுக்கு அவங்களுடைய தொண்டர்களாகவே இருந்தவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது அழகிரி அவர்களுடைய பொன்னான கயல்விழி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்தால் அது மிகப்பெரிய மதுரை வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதுரையை 8 தொகுதி கையில் எடுத்திருக்காங்க. 9வது தொகுதியா காங்கிரஸ் கையில வச்சிருக்காங்க கூட்டணியோட. அப்ப ஒட்டுமொத்த மதுரையும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கையில இருக்கும்போது புதுசா வர்றவங்க அதிமுகவோ திமுக காரங்களோ வந்தா அவங்களுடைய நிலைமை என்னவாகும், உள்ளாட்சி தேர்தலை அது பிரதிபலிச்சிரும் அப்படின்றது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. மறக்காம இதை பத்தின உங்க கருத்தை சொல்லிருங்க. ஏன்னா இப்பவே உட்கட்சி பூசல் அப்படின்றது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ரைட்டு, இப்போ அப்பாவு மற்றும் சில சம்பவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னா, அப்பாவு அவர்களுடைய தொகுதியில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த திருநெல்வேலியை ராதாபுரம் தொகுதியில் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள் 60,000 வாக்குகளுக்கு மேற்பட்டு ஜெயிச்சிருக்காரு. இவருடைய பெயரை கெடுக்கணும். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இடங்கள் காடு மாதிரி ஆக்கிரமிச்சு அவர் வந்து ரொம்ப ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு விசாரணையில தெரிய வருது. இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாப்புல, அவருடைய ஆதரவாளர்களை திரட்டி சில விஷயங்கள்ல சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள் கனிமவள கொள்ளையில நிறைய அவங்க கனிமவள உரிமையாளர்கள்ட்ட மிக அதிக அளவுல லஞ்சம் வாங்குறாரு. காசாவோ பணமாவோ வாங்காம காரா வாங்கியிருக்காரு. இப்போ அவர் வாங்கின கார்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக கார் வாங்கியிருக்காரு. கனிமவள உரிமையாளர்கள்ட்ட இருந்து அந்த காரை வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது உடனடியாக சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள் இதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காரு. இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் போதைப்பொருள் விஷயம் ஒன்று பரவனோடனே உடனடியாக வந்து விளக்கம் கொடுத்த மாதிரி இவரும் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, என்னுடைய கார் அப்படின்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா பேரில் வாங்கின காரு. இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பரப்புனீங்கன்னா உங்கள் மேலே நான் சட்ட நடவடிக்கை எடுக்க வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அவங்கள எச்சரிச்சிருக்காரு. இந்த விசாரணையின் முடிவில் தான் தெரியுது அப்பாவு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தோல்வியோட பயம், அதாவது தோல்வியோட அந்த ஒரு விரக்தியால் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது, ஏகப்பட்ட தொகுதியில் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஒரு வகையில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றத தாண்டி
இப்போ திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றனால இனிகோ இருதராஜ் அவர்கள் போட்ட வழக்கு பின்வாங்குச்சு. என்ன வழக்கு போட்டார் அப்படின்னா, விஜய் அவர்கள் குழந்தைகளை வச்சு தான் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு இப்போ மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நம்மளுடைய ராஜினாமா அப்படின்றதுக்கப்புறம் அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை எதிர்த்து விஜய் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, குழந்தைகளை வச்சு வாக்கு கேட்டிருக்காரு. குழந்தைகளை வச்சு இவர் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக கட்சியை வளர்க்குறதுக்கே இந்த குழந்தைகளை வச்சு தான் பண்ணியிருக்காரு. குழந்தைகள் தான் இவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு வழக்கை போட்டிருக்காரு. இந்த வழக்கு அப்படின்றது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இன்னும் அதுக்கான எதுவும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிஞ்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கு போட்டிருக்காரு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து ஒருத்தர் கண்ணன் அப்படின்றவர் மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. இதே போல் தமிழக வெற்றி கழக 13 வேட்பாளர்களுடைய வெற்றியை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதோட எந்த ஒரு நகர்வும் சரி, திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போன பெரிய கருப்பன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்காரு சேதுபதி அவர்களை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கோட நிலுவையும் அப்படியே இருக்கு. புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கையின் போது நடந்த குளறுபடி காரணமாக ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்காங்க. அதோட வழக்கம் அப்படியே இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட வழக்கை எதிர்த்து போட்ட வழக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீதிமன்றத்து மேலே இருக்கிற அந்த நன்மதிப்பும் சரி, ஒரு நல்ல எண்ணமும் சரி இன்னைக்கு மக்களிடையே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது மக்கள் கருத்தாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தை எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜியோட விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஏவா வேலுவோட விஷயத்தை எடுத்துக்கோங்க, கேஎன் நேருவோட விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. எவ்வளவோ தமிழக அரசு அவங்களுடைய காவல்துறை வச்சு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றவாளியும் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு போய் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஈஸியாக முன்ஜாமீனோ எந்த ஒரு விஷயமோ வாங்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, தமிழக அரசு அங்கே சிறப்பாக வாதாடலை அப்படின்ற ஒரு பேர் வருது. ஏன்னா மேகதாது விஷயத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மேகதாதுவோட அணை கட்டுற விஷயமா மத்திய அரசுக்கு முடிவு பண்ணி அவங்க இன்னைக்கு கல்ல மரக்குன்னு நட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பிரதமர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது என்னத்தை பிடுங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கரூரில் வச்சு கேட்டார். அப்போ விஜய் அவர்களுக்கு மேகதாதுவை பற்றி பேச தெரியாது, விஜய் அவர்களுக்கு விவசாயத்தை பற்றி பேச தெரியாது, விஜய் அவர்களுக்கு அரசியலை பற்றி பேச தெரியாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றிலையும் இன்னைக்கு நடிகர் அப்படின்ற இடத்த ஒதுக்கி வச்சா இன்னைக்கு அவ்வளோ விஷயங்களும் துல்லியமாக கை நுனி அளவில் வச்சிருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். மேகதாது விஷயத்தில் முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இருக்கே தவிர ஏன் அவங்க அப்போவே அதுக்கான வேலைகள் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இவ்வளோ வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல தள்ளுபடி ஆயிப்போச்சு. அப்ப இத்தனை வழக்குகள் அவங்களோட வெற்றியை எதிர்த்து போராடணும். ஓகேவா? இப்ப அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இந்த வழக்குகள் போகும், சாட்சிகள் வருவாங்க, உண்மையிலே அவங்க பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்களா, உண்மையிலே இதில் முக்கியமா ஆதவர்ஜுனாவோட மேட்டர்லாம் ரொம்ப காமெடி. ஏன்னா அவங்களுடைய கணவன் மனைவி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு காலையில சொல்றாங்க, மத்தியானம் அதுக்கான சான்றிதழையும் கொடுத்து அவர் பதிவு பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேட்புமனுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மனைவியோட சொத்து விவரத்தை அவர் குறிப்பிடல அப்படின்ற ஒரு இடத்த சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு வெற்றி அடைச்சாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 2.5 மாசத்துக்கிட்ட ஆயிப்போச்சு. ஆனா இன்னி வழக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இடைத்தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கு, அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அப்படின்றது தான் காரணமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு கட்சியை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூர்ல வச்சு சொல்லியிருக்காரு, மக்களே இவங்களை இந்த அளவுக்கு ரிவிட் அடிச்சா பார்த்தா அது நல்ல பின்னாடி பெரிய ஆப்பா ஒன்று சொருகி விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இப்போ நம்மளுடைய இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசிட்டு கரூருக்கு வெளியில வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, ரைட்டு முடிச்சு விடுவோம், இன்னும் இடைத்தேர்தல் கிடையாது, கொஞ்சம் தள்ளி போட்டுருவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்ப இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இடைத்தேர்தல் தள்ளியும் போகுது அப்படின்றனால இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எப்போ தேர்தல் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளையும் இன்னைக்கு கையில் எடுத்துரும். முழுக்க முழுக்க அதிமுக காரங்க கையில் நிற்க போகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க நிற்க போகிறாங்கன்னு கிடையாது. ஓட்டு முழுக்க விசிலுக்கு தான் விழுகும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து.
அடுத்து ரொம்ப முக்கியமாக ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஜனநாயகன் படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு அதாவது படக்குழு வந்து அப்படின்ற மாதிரி போட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய படத்தை வச்சு மிக பிரம்மாண்ட அளவில் ஒரு புது போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரமாக நண்பாஸ் நண்பீஸ் நம்ம தேட்டரில் மீட் பண்ணுவோம் அப்படின்ற வாசகத்தோடு அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரமாக படம் வர்றதுக்கான ஒரு அறிகுறிகள். அடுத்து எப்போ புக் பண்ணலாம் என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.